வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இங்கு நான் அருள். என்னுடன் இந்த நிகழ்விலே லண்டனில் இருந்து இராணுவ புலனாய்வு, பொருளாதார மற்றும் அரசியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் என்னுடன் இணைந்து கொள்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு வந்த வணக்கம். கிடைக்கின்ற செய்திகளின்படி இந்த அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் நேருக்கு நேராக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இலத்திரணிகளூடாக நடந்து அது முன்னேற்றம் அடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் உத்தியோகபூர்வமாக ஈரான் பக்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. அதே நேரத்திலே அதாவது ஹோர்மோஸ் நீரிணையிலும் பெரிய பதற்றமான சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வாயாலை அமெரிக்கா விடுகின்ற அந்த சொற்பிரயோகங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து விழுவறி காட்டினால் ஈரான் மீது கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டுவதும், அதாவது பேச்சுவார்த்தைகளிலே தாங்கள் அதாவது தங்களுடைய தரப்பு வெற்றி வருவதாகவும் தான் இந்த அமெரிக்காவுடைய செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்காங்க. இதை பற்றின இப்போதைய அப்டேட் என்ன என்பதை கூற முடியுமா? ஈரானை பொறுத்தவரையில் இப்போது அந்த பேச்சுவார்த்தை முதலாவது டெக்னிக்கல் மானிட்டரிங் மீட்டிங் என்று சொல்றது, அந்த கூட்டம் தொழில்நுட்ப கூட்டம் நடைபெற்ற பிற்பாடு, அதாவது அது ஒரு கண்காணிப்பு அல்லது மீளாய்வு கூட்டம் என்று சொல்லலாம். அதற்கு பிற்பாடு வந்து இப்போது பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா என்ற வெளிவார அமைச்சர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஈரான் குற்றஞ்சாட்டி இருக்கின்றது, அமெரிக்கா வந்து ஒருவளம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுவளமாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு வருவதாகவும், சென்ட்ரல் மத்திய கட்டளை மையம் வந்து 12 நாடுகளை இணைத்து பஹ்ரைனில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருப்பதாகவும் ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஆஸ்திரியா கூடியிருக்கின்றது தங்கள் தூதரகத்தை வளமை போல் இயங்குவதற்கு அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் வந்து இந்த 4ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள அந்த இறுதி சடங்கில், ஆயத்துல்லா ஹமானியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. பெருமளவான நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு செல்ல உள்ளதாக நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற பேச்சாளரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான கலிபாப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஜெருசலத்தை விடுதலை செய்யும் வரையிலும் தாங்கள் போர் தொடரும் என்றும், லெபனானில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லியும், இந்த IAEA என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி கண்காணிப்பு அமைப்பு வந்து ஈரானில் வந்து மீண்டும் கண்காணிப்பை மேற்கொள்வதற்கு தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், அதே நேரம் இந்த MOU என்றது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவின் தோல்வியை அது காட்டுவதாகவும், அதனிடையே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு மூலோபாய கூட்டணியை சீனாவுடன் சேர்ந்து ஈரான் உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் ஹோர்முஸ் நீரிணையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 4 ஈரான் மிகப்பெரிய அந்த BLCCS என்ற கப்பல் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நேற்று 1ஆம் தேதி வந்து 5 கப்பல்கள் ஈரானின் பாதையினூடாகவும் 7 கப்பல்கள் ஓமானின் பாதையினூடாகவும் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் வந்து இந்த ஓமான் பாதையினூடாக அமெரிக்காவின் பாதுகாப்புடன் செல்லும் கப்பல்களையும் அனுமதித்து வருகின்றது சில சமயங்களில். ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவின் இந்த தடை நீக்கப்பட்ட பின்னர் ஈரான் 50 தொடக்கம் 60 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அது ஈரான் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருப்பதால் ஈரானும் சில இடங்களில் விட்டு பிடிப்பதாகத்தான் தெரிகின்றது.
ஆனால் இப்போ இந்த ப்ளூம்பர்க் என்ற ஊடகம் போட்டிருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பல நாடுகள் வந்து ஓமானுக்கும் ஈரானுக்கும் தாங்கள் இந்த பணத்தை கட்டுவதற்கு, அந்த ஹோமுஸ் நீரிணை ஊடாக செல்வதற்கான பணத்தை கட்டுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் பலஸ்தீனா, இஸ்ரேல் லெபனான் போரும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அவர்கள் புதிதாக சிரியாவிலும் ஒரு களமுனையை திறந்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. சிரியாவிலே கொண்டு பிடித்ததாகவும், சிரியாவையும் இந்த எந்த பக்கத்துக்கு நிற்பது என்று தெரியாமல் 2 பக்கமும் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தான் தெரிய வருகிறது. ஏனென்றால் சிரியாவிலே ஒரு பகுதி, அதாவது இப்பொழுது சிரியா ஈரானுக்கு பயந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இதை இழுத்து கொண்டு வர முற்படுகிறார்கள். குறிப்பாக இந்த குர்திஷ் போராளிகளை வைத்துக் கொண்டுதான் தரை ரீதியான ஒரு தாக்குதல் முன்னேறுவதாக இருந்தால் ஈரானுக்குள் நுழைவதற்கு ஈராக்கினுடைய உதவியும் குர்திஷ் போராளிகளுடைய உதவியும் தேவைப்படும். அதற்கு சிரியா ஒரு முக்கியமான நாடு. அந்த வகையில் தான் இந்த சிரியாவை மிரட்டுவதற்காக இவ்வாறு குண்டு தாக்குதல் நடக்கின்றது என்று கூற முடியுமா? சிரியாவை இப்போது சிரியாவில் குண்டு வெடித்திருக்கின்றது என்று, அதாவது சிரியாவின் பேலஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்கின்ற அந்த பிரதான நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் மிகவும் ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடத்தில் இடம்பெற்ற இந்த குண்டு வெடிப்பு என்பது ஒரு பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு போனதாகத்தான் பலரும் கூறுகிறார்கள். யாரும் இதுவரையிலும் உரிமை கோரவில்லை. ஆனாலும் அங்கு பல எதிர்ப்பு குழுக்கள் இருக்கின்றன. ஒரு 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 விடுதி ஒன்றில், அதாவது கஃபேயில் தற்கொலை கொண்டு இல்லை, யாரோ ஒருவர் கொண்டு வந்து அந்த மேசைக்கு கீழ் வைத்துட்டு போன குண்டு வெடித்ததால் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 22 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அங்கு வந்து பெருமளவில் இந்த வழக்கறிஞர்கள் தான் அந்த கஃபேயில் கூடுவதென்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் எந்த குழுவும் அதுக்கு உரிமை கோரவில்லை. இப்ப ஏன் இந்த பிரச்சனை என்று சொன்னால், இப்ப மே 19ஆம் தேதியும் ஒரு கார் குண்டு வெடித்திருந்தது. ஒரு படை வீரர் கொல்லப்பட்டார், 18 பேர் காயமடைந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், சிரியாவை அமெரிக்கா பல தடவை கேட்டிருந்தது இந்த லெபனான் மீதான தாக்குதலுக்கு படைகளை அனுப்ப சொல்லி. இஸ்ரேலும் சிரியாவும் இணைந்து ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது, அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், திட்டம். ஆனால் சிரியா அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. பல தடவைகள் கேட்டிருந்தார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும். அவர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்ததால் இப்போது அங்கு குண்டு வெடித்திருக்கின்றது. எந்த இடமும் இனிமேல் பாதுகாப்பாக இருக்க போவதில்லை. உங்களுக்கு அமெரிக்கா ஆட்சி செய்வதற்கு அல்லது ஆட்சியை மாற்றி உங்களை கொண்டு அரியணையில் இருத்துகிறது என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்களுக்கு அடியாட்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு உங்களை மாற்றுவார்கள், அல்லது உங்கள் நாட்டிலே அவர்களே குண்டை வைப்பார்கள் என்ற ஒரு நிலைமைதான் இப்போது பார்க்க. அதே நிலைமைதான் ஐசிஸுக்கு உருவானது, பின்லேடனுக்கு உருவானது, ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனுக்கு உருவானது. தொடர்ந்து கூறுங்கள். அதான், அதாவது இப்போது அமெரிக்காவுக்கு தேவையானது சிரியா வந்து இந்த போரில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு நாடாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2022ஆம் ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்தது. அந்த போர் முடியவில்லை. காசாவில் பேர்ந்து போர் ஆரம்பித்தது, முடியவில்லை. பேர்ந்து லெபனானில் ஆரம்பித்தது, முடியவில்லை. ஈரானில் வந்திருக்கிறது, முடியவில்லை. இப்படியே தொடர்ச்சியாக இந்த போர்கள் விரிவடைந்து கொண்டு போவதை இப்போது சிரியாவும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சிரியாவை பொறுத்தவரையில் அங்கு ஏராளமான எதிர்ப்பு குழுக்கள் இருக்கின்றன. இந்த பஷர் அசாட்டின் அரசு வந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வீழ்ச்சி அடைந்த பிற்பாடு அங்கு கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட அவர்களின் ஆதரவு படையினர் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அவர்களை வைத்து யாரும் ஒரு தாக்குதல்களை நடத்தலாம். ஆனால் இது வந்து ஈரானை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தரை தாக்குதல் அல்ல, ஈரானை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகமாகத்தான் இந்த சிரியாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பையும் பார்க்கலாம். அதே சமயம் அவர்கள் இப்போது ஈராக்கையும் இதற்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று அல்லது மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று ஆரம்பமாகலாம் என்றுதான் எல்லோரும் கணிக்கிறார்கள்.
இப்பொழுது பல வழிகளிலே பார்க்கின்ற பொழுது பல பல சந்திப்புகளும் நாடுகளும் இணைவதை பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நிச்சயமாக அமெரிக்காவும் இந்தியாவும் சாரி ஜப்பானும் இந்தியாவும் கூட்டணிந்து இந்த ஈரானுக்கு அதாவது அமெரிக்காவுடன் சேர்ந்து அல்லது சைனாவுக்கு எதிரானவர்கள் என்ற வகையிலே ஒன்று சேரக்கூடும். நேற்றைய தகவல்களின்படி இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இனிமேல் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டாளி பாதுகாப்பு கூட்டாளி நாடுகளாக மாறுவதற்கு முயற்சி கொண்டு வருகின்றன என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் அது உண்மையான செய்தியா கட்டவிடப்பட்ட செய்தியா என்பது தெரியாது. அதே போல இப்ப நீங்கள் கூறுகிறீர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமரும் மற்றது சவுதி அரேபியாவிலும் சந்திப்புகளை நடத்துகிறார். ஏதோ ஒரு பெரிய ஒரு போர் திட்டத்துக்கான முன்னெடுப்புகள் மாதிரி இல்லவா தெரிகிறது. 3ஆம் ஒரு உலக போர் ஆரம்பிப்பதற்கு நேட்டோ நாடுகள் போர்ஷோ நாடுகள் என்று இணைவது போல ஒரு தோற்றப்பாடு ஒன்று உருவாகிறது அல்லவா. அதாவது ஒரு இப்படியே சின்ன சின்ன மோதல்கள் உருவாவதை விட ஒரு பெரிய போர் வந்து ஒரு முடிவு வருவது என்பதற்கான அறிகுறிகளாக தென்படுகிறது அல்லவா இவைகள். அதேதான் நீங்கள் கூறுவது போலதான். ஏனென்று சொன்னால் மெல்ல மெல்ல அணிகள் ஒவ்வொன்றாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈராக்கில் அண்மையில் அமெரிக்கா சார்பான ஒரு பிரதமர் புதிதாக கொண்டு வரப்பட்டிருந்தார். அவர் கொண்டு வந்தப்பட்ட பின்னர் இந்த கிரீன் சோன் எனப்படுகின்ற அந்த பகுதியில் ஹை செக்யூரிட்டி சோன் அதற்குள் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளில் 47 பேர் அரசு அதிகாரிகள் அதாவது எரிசக்தி அமைச்சர் உட்பட 47 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். எரிசக்தி அமைச்சரிடமிருந்து பெருமளவான கிட்டத்தட்ட $24 மில்லியன் 12 மில்லியன் காசாகவே கைப்பற்றப்பட்டது. பெருமளவான பெட்டி பெட்டியாக ரொலாக்ஸ் ஓச்சுகளாக இருக்கலாம், கை கடிகாரங்களாக இருக்கலாம், தங்க பிஸ்கெட்டுகளாக இருக்கலாம் என்று பெருமளவில். அதே போல 47 பேரிடமிருந்தும் $83 மில்லியன் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் என்னென்று சொன்னால் இந்த ஈரானுடனான எண்ணெய் வர்த்தகம், அந்த ஈரான் எண்ணெயை இவர்கள் இந்த தங்கள் எண்ணெய் என்று சொல்லி கொண்டு போய் விற்பது என்று சொல்லி ஈரானுடனான உறவுகளை மேற்கொண்டவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அப்ப ஈராக்கின்ற பிரதமர் வந்து இந்த வாஷிங்டனுக்கு போறதுக்கு முதல் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற எதிர்ப்பு குழுக்கள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முதல் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கையளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஈராக்கையும் அவர்கள் அமெரிக்கா ஒரு ஈரானுக்கு எதிரான களமாக ஈரான் போர் முந்தி இடம்பெற்றது போல ஒரு களமாக மாற்றப் போகிறார்கள். அதற்கான நடவடிக்கைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பலம். அடுத்ததாக நீங்கள் சொன்னது போல வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு கூட்டணியை அமைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே இந்தியா வந்து இவ்வளவு காலமும் இந்தியா இந்த அரங்குக்குள் வரவில்லை. இப்போது இந்தியாவுக்கு தெரிந்து விட்டது முன்னைய போல தாங்கள் ஒரு 2 பக்கம் என்று சொல்லி நிற்க முடியாது, ஏதோ ஒரு பக்கம் சார வேண்டும். எனவே இந்தியா இப்போது ஜப்பானுக்கு சென்றிருக்கிறார் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு ஜப்பான் பிரதமர் டகஷியை சந்தித்த போது அவர் என்னென்று சொன்னால் இந்த டிஃபென்ஸ் ஃபீல்டில் வந்து பாதுகாப்பு துறையில் ஒரு மிகப்பெரிய உடன்பாட்டை, அதாவது புதிய தொழில்நுட்பத்தை கோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி இரு நாடுகளும் இணைந்து செய்கின்றதை இப்போது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுல குறிப்பாக இந்த நேவல் ரேடியோ ஆண்டனா யூனிகார்ன் ப்ராஜெக்ட் என்று சொல்லி இது 2 நாடுகளின் கடற்படையும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில புதிய டெக்னாலஜி டிஃபென்ஸ் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி உருவாக்க போகிறார்கள். இதன் பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலை அதிகம். இப்ப சீனாவை கையாள வேண்டும் என்று சொன்னால் இந்தியா தேவை என்றதான் அமெரிக்காவின் ஒரு நீண்ட கால திட்டமாக இருந்தது. இந்தியா அதுக்கு பிடி கொடுக்காமல் இருந்தாலும் இப்போது இந்தியாவுக்கு வேறு வழி இல்லை. நேரடியாக அமெரிக்காவுடன் இந்தியா இணைந்தால் அது சில சமயங்களில் வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதற்காக இந்தியா ஒரு நேரடியற்ற முறையில் ஜப்பானுடன் கைகோத்திருக்கிறது. அப்ப ஜப்பான் என்றால் ஜப்பான் வேறு அமெரிக்கா வேறு என்று இல்லை, இருவரும் ஒன்றுதான். என்றால் அமெரிக்காவின் தளங்கள் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தான் பெருமளவில் ஜப்பானில் இருக்கிறது. அப்ப ஜப்பான் இந்தியா ஒரு கூட்டாணி, அது வந்து அமெரிக்காவுடன் ஜாயின் பண்ணும்.
இதற்குள் அமெரிக்கா தென்கொரியாவும் ஆயுதம் சேரக்கூடும் தானே? தென்கொரியாவும் இதே மாதிரி பாதுகாப்பு அதேதான், தென்கொரியாவும் அவர்களுடன் சேரக்கூடும். பிலிப்பைன்ஸ் சேரக்கூடும். பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே அவர்கள் தளங்களை வைத்திருக்கிறார்கள். இங்கால ரஷ்யா, வடகொரியா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள். எனவேதான் இப்போ கலிபாப் வந்து இப்போ சீனாவுக்கு செல்கிறார். அப்ப நான் இப்ப முதல் கூறும் போதே கூறினேன், கலிபாப் ஒன்றை கூறியிருக்கின்றார், சீனாவுடன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாடு இது போன இந்த வருடத்தின் ஆரம்பத்துல ரஷ்யாவோட ஈரான் செய்திருந்தது. அவ்வாறான ஒரு உடன்பாட்டை செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரானும் அறிவித்திருக்கின்றது. இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மறைமுகமாக எல்லோரும் ஒரு மிகப்பெரிய போருக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது தெரிகின்றது. அதைத்தான் இந்த ஊடகங்களும் போட்டிருக்கின்றன சொன்னால், அக்டோபர் மாதத்துக்கு முன்பு இஸ்ரேல் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான போர் மீண்டும் ஆரம்பமாகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் தெஹ்ரான் எட்டியுள்ள ஒருமித்த கருத்தாக தெரிகிறது. தெஹ்ரான் வந்து அதைத்தான் இப்போது வலியுறுத்தி வருகிறது. அதாவது அக்டோபருக்கு முதல் ஒரு போர் ஆரம்பமாகும் என்று சொல்லி. இதன் தர்க்கம் என்னென்று சொன்னால், லெபனானிலும் இது எதிரொலிக்கிறது என்றும், அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் எல்லா இடங்களிலும் இருந்து சண்டையை நிறுத்திவிட்டு வெளியேற வேண்டும். பின்னர் அது லெபனான் அரசாங்கத்துடன் ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை அமைதியாக ரத்து செய்து அதன்படி இஸ்ரேல் வெளியேறுவதை ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை முதலில் ஒப்படைக்க வேண்டும் என்றதை பொறுத்தே அமையும் என்று சொல்லி, ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை கைவிடுவதில் சிறு விருப்பமில்லாமல் இருப்பதால் அதை காரணமாக வைத்துக் கொண்டு இஸ்ரேலிய படைகள் வந்து அந்த நாட்டில் ஒரு 5 பகுதியான தெற்கு லெபனானில் அவர்கள் விரும்பும் வரை முகாமிட்டிருக்கலாம் என்ற ஒரு திட்டத்துக்கு இஸ்ரேல் கொண்டு வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் வந்து பிறக்கும் போதே செத்து பிறந்த ஒப்பந்தம் என்று கூறியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் லெபனான் மீது சுமத்தி இஸ்ரேல் அங்கேயே தங்குவதற்கு ஒரு தெளிவான காரணத்தை இந்த ஒப்பந்தம் அளிக்கிறது என்று சொல்லியும், எனவே அதாவது 8 முதல் 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு இஸ்ரேல் ஒரு மண்டலத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி. அப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த லெபனானை வைத்துக் கொண்டு லெபனானை காரணமாக காட்டி ஈரானை தாக்க முடியும் என்று சொல்லியும், அதற்காக அவரிடம் எல்லா காரணங்களும் இருப்பதாகவும் இப்ப அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வாஷிங்டன் என்ன செய்ய போகிறது என்பதை மட்டுமே தெஹ்ரானால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் இப்போது அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியும் என்பதால் நிலைமை உண்மையில் ஈரானுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த அணிகள் சேர்வது, பஹ்ரைனில் நடந்த 12 நாடுகளின் கூட்டம் என்று சொல்லி, அதே சமயம் இந்த கேர்டிஸ் அமைப்பினரையும் பயன்படுத்தலாம் என்றபடியால் இன்றும் இந்த ஏபில் பகுதியில் இருக்கின்ற கேர்டிஸ் அமைப்பினரின் தலைமையகத்துக்கு ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணையால் தாக்கியிருக்கின்றது. அந்த தளம் முற்றாக அழிந்து போயிருப்பதை படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி, அந்த ஈரானுடைய மறைந்த தலைவரனுடைய இறுதி ஊர்வலத்திற்கு உலகத்தின் பல நாடுகளின் தலைவர்கள் செல்வதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் செல்வாரா, செல்ல மாட்டார் என்று நாங்கள் கூற முடியாது தானே? அவர் எப்பொழுதும் இதையும் கதைக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடும், நாங்கள் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசினோம், இப்பொழுது நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். 20 வருடங்கள் வியட்நாமில் யுத்தம் நடத்தினோம், இப்பொழுது வியட்நாம் உங்களுடைய நல்ல நண்பர். 2ஆம் உலக போர்ல நாங்கள் ஜெர்மனியை தோற்கடித்த ஒரு பகுதி, இப்போது நாங்கள் நல்ல நண்பர். அதுபோல இப்போ நாங்கள் ஈரானுடன் சண்டை பிடித்தோம், இப்போது சமாதானத்திலே போய் கொண்டிருக்கிறோம். நான் போக விருப்பமாக இருக்கிறேன், ஈரான் முடியாது என்று சொல்லவும் கொடுத்தான். இதை நகைச்சுவையாக கேட்கிறேன். உண்மைதான் என்று சொன்னாலே, அவர் முதலே கூறியிருந்தார், சில சமயங்களில் நான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு நான் ஈரான் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறியிருந்தார். நான் சில சமயங்களில் அங்கு போகலாம் என்று சொல்லி வடகொரியாவுக்கு போயிருந்தார். வடகொரியா தலைவரை முதலாவது தவணை காலத்தில் அவர் வடகொரியாவுக்கு சென்று நேரடியாகவே அங்கே சந்தித்திருந்தார். அவருக்கு இப்படி ஒரு த்ரில்லிங்காக ஒரு இதுகளை செய்வது, அதன் மூலம் இந்த மீடியாக்களில் மீடியாக்கள் வெளிச்சம் தன் மீது படுவது எல்லாம் அவருக்கு அது ஒரு
சைக்காலஜிக்கலாயே அவருக்கு அது விருப்பமானது. அதனைத்தான் ஈரான் நன்கு தெளிவாக அவரை பற்றி படித்து வைத்திருக்கிறது. அவருக்கு என்ன பலம், என்ன பலவீனம் என்று சொல்லி. இப்ப 90 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் போகிறார்கள். 30 நாடுகளின் உயர்மட்ட தலைவர்கள் போகலாம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல சில சமயங்களில் ட்ரம்ப் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நல்லது. இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் பக்கமாக வருவோம். இஸ்ரேலிலே இன்றைய தேதிக்கு 1000வது நாளை முன்னிட்டு, அதாவது இந்த ஹமாஸ் புகுந்து இஸ்ரேலுக்குள்ளே தாக்குதல் நடத்தியதனுடைய 1000வது நாளை முன்னிட்டு இஸ்ரேலிலே நிறைய இடங்களிலே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தடைகளை தாண்டி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற தகவல் வருகிறது. அதே நேரத்திலே அதாவது இஸ்ரேலுக்கு அதாவது லெபனானிலே நிறைய கைப்பற்றிய இடங்களிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது புராதன தொன்மைய இடங்களை எல்லாத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. என்ன இப்பொழுது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான நிலைமை என்னவாக இருக்கிறது? தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. லெபனானில் இன்றும் தெற்கு லெபனானில் உள்ள வைத்தியசாலை தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்றும் காசா பகுதியில் நீங்கள் சொன்னது போல 1000 நாளை எட்டி இருக்கின்றது அந்த தாக்குதலும், அதற்கு பிறகு இஸ்ரேல் மேற்கொண்ட போரும். அது கிட்டத்தட்ட இப்ப இன்றும் காசா பகுதியிலும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு இடம்பெற்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த 1000 நாட்கள் நடைபெற்ற போரில் 73,074 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1,74,000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 260 பேர் ஊடகவியலாளர்கள், அதில் பலர் அல் ஜசீரா ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இதனிடையே நாங்கள் முதல் கலைச்சிருந்தோம், அந்த ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருந்தது சிறுவர்களை இப்ப 20,000க்கும் மேற்பட்ட சிறுவர்களை படுகொலை செய்திருந்தார்கள் என்று சொல்லி. அதிலும் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கின்றது, அதிலும் 73 சிறுவர்கள் தலையில் சுடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தலையில் சுடப்பட்டது ஒரு ஆக்சிடென்டாக இல்லை, அது குறிப்பாக ஸ்னைப்பர் துப்பாக்கிகளால் சுடப்பட்டிருக்கிறார்கள் என்று அது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ஐக்கிய நாடு சபை இன்னும் ஒன்றையும் கூறியிருக்கின்றது, இந்த அங்கு இருக்கின்ற மக்களுக்கான உணவு விநியோகத்துக்கான நிதி இந்த ஆகஸ்ட் மாதம் வரையிலும் தான் இருக்கிறது. ஐக்கிய நாடு சபை ஏற்கனவே மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கின்றதும் தெரிந்த விடயம். அதே சமயம் இந்த 1000வது நாளை ஒட்டி இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இந்த அனைத்து காசாவில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஒரு முகாம்களுக்குத்தான் இப்போது அவர்களுடைய திட்டத்தை இஸ்ரேலிய பத்திரிகை விவரித்திருக்கின்றது. ஒரு முகாம்களுக்குள் கொண்டு சென்று வைக்கப் போவதாகவும், அவர்களுக்கு அதாவது காசா பகுதிக்கு இந்த கொங்கிரீட் சீமெந்து கல்லுகள் என்றும் கொடுக்கப்பட மாட்டாது என்றும், அவர்கள் இந்த டென்ட் வழியே தான் இருக்கலாம், அவர்களுக்கு கட்டடம் கட்டுவதற்கான இந்த பொருட்களும் அங்கு போக இயலாது, அதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்று சொல்லி அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும், அவர்களை இஸ்ரேலிய படைகள் அந்த பபசோனில் இஸ்ரேலிய படைகள் இருக்கும் என்று சொல்லியும், அதற்கான அவர்களுக்கு உணவு குடிநீர் அதுகள் வழங்கப்படும், வேறு ஒன்றும் வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறியிருக்கிறது. நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போரில் என்ன எல்லாம் நடந்தது, எவையெல்லாம் மீண்டும் நடக்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்றெல்லாம் உருவாக்கினார்கள். அது எல்லாவற்றையும் ஒரு சில நாடுகள் ஹைஜாக் பண்ணி அவற்றை தங்களுக்காக பயன்படுத்தி, தங்கள் முகவர்கள் தங்கள் ஒற்றர்களுக்காக அவர்களை பயன்படுத்தியதன் விளைவு இன்றைக்கு இந்த நிலையில் நிற்கின்றது. கூறுவார்கள், வரலாற்றிலே சனத்தொகை கட்டுப்படுத்தப்பட்டது 2 காரணங்களால். ஒன்று கொள்ளை நோய் போன்ற நோய்கள் வருவதனால் சனத்தொகையில் பாதி கால்வாசி என்று அழிந்துவிடும், அல்ல என்றால் நாடுகளுக்கு இடையில் நடந்த யுத்தத்தினால் மக்கள் கொல்லப்படுவார்கள். அதனால் நீண்ட காலமாக உலக சனத்தொகை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக மருந்து வகைகளின் கண்டுபிடிப்பு, சுகாதார முன்னேற்றத்தின் காரணமாக நோய் ரீதியாக இறப்பவர்களின் எண்ணிக்கை நிறைய குறைந்து விட்டது. கோவிட்டிலும் கூட இந்த 100 வருடங்களுக்கு முன்னர் நடந்த கொள்ளை நோய்களிலே ஏற்பட்ட இழப்பு போல இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏற்பட்டது. மற்றபடி குறிப்பிட்ட அளவு நோய் ரீதியான இறப்பு இல்லை.
நாடுகளுக்கு இடையிலான சண்டை என்பது இப்போ முந்தைய மாதிரில ஓர்ஃபேர் என்றது எலக்ட்ரானிக்கலாகவும் உளவியல் ரீதியாகவும் சைபர் அட்டாக் என்று மாறி இருப்பதனால அதாவது மக்கள் தொகை குறைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை, போரும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ அவர்கள் இன்னும் ஏதாவது ஒரு போர் மாதிரி ஒன்றை தொடங்கி மக்களின் சனத்தொகையை குறைச்சால் தான் பூமி தாங்கும் அல்லது உள்ள வளத்தை பங்கிடுறதுக்கு ஆக்கள் குறைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இப்பொழுது நாங்கள் உக்ரைன் பக்கமாக திருப்புவோம். நேற்று நைட் ஆஃப் ஹாரர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரவு முழுக்க ஒரு பயங்கரமானதாக இருந்ததாகவும் ரஷ்யாவினுடைய 496 ட்ரோன்கள் உக்ரைனில் தாக்கப்பட்டதாகவும் 25 பேர் வரையில் இறந்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாங்கள் நேற்று முந்தாள் பேசியிருந்தோம், இங்க ஈரானிலே சண்டை ஓய்ந்ததனுடைய மறுவளம் ஒரு இடத்திலே உள்ளது, மற்ற இடத்துக்கு இடம் மாறி இருப்பதாகவும் அங்கே சண்டை கொஞ்சம் வலுப்பெற்றிருப்பதாகவும் தோன்றுகிறது. அது பற்றி கூறுங்கள். அதாவது இந்த போர்ல மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா வந்து உக்ரைன் தலைநகர் கிவ் மீது நேற்றிரவு நடத்தி இருக்கின்றது. ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், செர்கோன் ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று சொல்லி பெருமளவான ஏவுகணைகளை இரவு முழுவதும் அந்த ஹிவ் நகர் பகுதி கடும் வெடிப்பதிர்வுகளை சந்தித்ததாக கேட்கப்படுகிறது. கடும் வெடிப்பதிர்வுகள் கேட்டதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலையில் காண்பிக்கப்பட்ட காணொளிகளில் பெருமளவான கட்டிடங்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதில் அரச கட்டிடங்கள், ஆடம்பர விடுதிகள் என்று சொல்லி பெருமளவானவை. இந்த நேட்டோ படையினரின் அதிகாரிகள் வந்து ஆடம்பர விடுதிகளில் தான் பெருமளவில் தங்கி இருப்பது. ரஷ்யா கடந்த மாதமே கூறியிருந்தது, கிவ் பகுதியில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள், தூதரகங்கள் உள்ளவர்களை வெளியேறுமாறு. ஆனால் இவர்கள் அவ்வாறு வெளியேற போவதில்லை என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் அடம் பிடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அங்கு இருந்தார்கள். இந்த நிலையில் தான், அதாவது 28 இடங்களில் வந்து குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் உடைமைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும், பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 25 தொடக்கம் 35 பேருக்கு மேல் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ரஷ்யா மீது கடந்த வாரம் முழுவதும் இஸ்ரேல் வந்து உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்ட தாக்குதல்களில் ரஷ்யாவின் பெருமளவான எண்ணெய், லூக் ஆயில் என்ற ரஷ்யாவின் மிக முன்னணி எண்ணெய் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலைகள் கூட தாக்கப்பட்டு எரிகிற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் தொடர்ச்சியாக கடந்த வாரம் முழுவதும் எரிசக்தி நிலையங்களை தான் தாக்கியிருந்தது. அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைன் எரிசக்தி நிலையங்களை தாக்கியிருந்தது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் எண்ணெய்கள், அதாவது எரிசக்தி இறுதி நேரத்தில் உலகத்துக்கு கிடைக்காம போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த போர் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. எனவேதான் ரஷ்யா உக்ரைன் தலைநகரத்தை கடுமையாக தாக்கியிருந்தது. KH-101 என்று சொல்கின்ற குரூஸ் ஏவுகணைகள் தான் பெருமளவில் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் செல்லுகின்ற இந்த ஏவுகணைகளை இடைமறிப்பது என்பது மிகவும் கடினமானது ஒன்றாகத்தான் இருக்கும். அதே சமயம் செர்கோன் ரக ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் தான் தொடர்ச்சியாக ஆயுத விநியோகத்தை செய்வது மட்டுமல்லாது உக்ரைனுக்கு இருந்து உக்ரைன் இந்த தாக்குதல்களையும் அதுதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பின்லாண்டை பொறுத்தவரையில் இப்போது பின்லாந்து வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சண்டைக்கு பிறகு நேட்டோவில் இணைந்திருந்தது. இப்போது தனக்கு அணு ஆயுதம் வேணும் என்று கூட அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் பின்லாந்து வந்து பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த 2 வருடங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது பின்லாந்து நேட்டோவில் இணைவதற்கு முன்னர் ஒரு ஹாப்பியஸ்ட் ஆன இடம், மக்கள் அதிக சந்தோஷமாக வாழுகின்ற இடம் என்றால் பின்லாந்து என்று சொல்வார்கள். நான் நினைக்கிறேன் இப்ப அதற்கு தலைகீழாக அதற்கு கூட காரணம் சொல்லுவார்கள், உண்மையிலே சந்தோஷமான நாடு பூட்டான் என்றும். ஆனால் மேற்கு உலகம் வந்து பூட்டானை போல ஒரு நாட்டை அவ்வாறு பிரகடனப்படுத்த விருப்பம் இல்லாமல் பின்லாண்டை கூறுவார்கள். ஆனால் உண்மையிலே பின்லாந்து ஒரு சந்தோஷமாக அமைதியாக உள்ள நாடு, தாங்களும் தங்களுடைய பாடுமாக இருந்த ஒரு நாடு என்றுதான் வரலாறு கூறுகிறது. உண்மைதான். அது கடந்த காலமாக இப்போது போய்விட்டது.
எப்போது நேட்டோவில் இணைந்தார்களோ அன்றிலிருந்து பின்லாந்து மிக பாரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போரை பொறுத்தவரையில் இப்ப 2ஆம் உலகப் போரையும் இவ்வாறு தான் சொன்னார்கள். என்று சொன்னால் 2ஆம் உலகப் போர் நாடுகளுக்கு இடையில் ஆரம்பித்த போது அது நாங்கள் அந்த 2ஆம் உலகப் போருக்குள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கனவேருக்கு இறுதி வரையில் தெரியவில்லை என்று. அதே போலதான் இதுவும் போய்கொண்டிருக்கிறது, எங்களுக்கு பலருக்கு இது தெரியவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். சரி, இந்த இடத்துல முடிப்பதற்கு ஒரு கேள்வி ஒன்று என்னவென்றால், இந்த பொருளாதார இலக்குகளை தாக்குவது என்பது மொத்தத்திலே உலகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்குத்தான் சுமையை ஏற்படுத்துகிறது, பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிறது. உதாரணத்துக்கு கட்டடங்களை இடித்தல், பொருளாதார மையங்களை இடித்தல், எண்ணெய் வயல்களை இடித்தல், அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அழித்தல், இவ்வாறான தாக்குதல்களின் விளைவு இறுதியாக எண்ணெய் சப்ளை, அதாவது வளங்கள் குறைய வரும்பொழுது எண்ணெய் விலை உயரப் போகிறது. இவ்வாறான வளங்கள் அளித்தல் கடைசியாக உலக நாட்டில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார பிரச்சனை, எல்லா மக்களுக்கும் பொருளாதார பிரச்சனை. எந்த நாட்டில் பார்த்தாலும் பொருட்கள் விலை வந்துட்டுது, மக்களால் முடியாமல் இருக்குது, வீடு வாங்க முடியாமல் இருக்குது, வீடுகளை வாங்கினவர்கள் விற்கிறார்கள், வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்ற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த என்னத்துக்கு அப்படி இருந்தோன்னு இந்த பொருளாதார மையங்களை மாறி மாறி தாக்குகிறார்களே. பொருளாதாரம் தான் உண்மையில் ஒரு நாட்டின் அப்ப சூப்பர் பவர், அமெரிக்கா சூப்பர் பவர் என்று சொன்னால் அது இந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கிறது. ரஷ்யா இவ்வளவு அணு ஆயுதத்தை அமெரிக்காவை விட அதிக அளவில் வைத்திருந்தாலும், ஆயுத தொழில்நுட்பத்தில் முன்னகர்ந்திருந்தாலும், சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் பொருளாதாரத்தால் வீழ்ந்தது. இப்ப அமெரிக்கா எல்லா நாடுகள் மீதும் இந்த தடைகளை கொண்டு வருவது பாத்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார தடைகளை தான் கொண்டு வருது. சில நாடு இப்ப இலங்கை கூட 2022ஆம் ஆண்டு வீழ்ச்சி அடைந்ததுக்கு பொருளாதாரம் தான் காரணம். இன்று கூட இலங்கை அவ்வாறான ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதை வெளியே சொல்கிறார்கள் இல்லையே தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அது ஏன் என்று சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணை, இந்த பிரச்சனை, மற்றது உக்ரைன் சண்டை என்று சொல்லி எல்லாம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்கள் தாக்கப்படுகின்றன, இந்த வளைகுடா நாடுகளில் தாக்கப்படுகின்றன. வெனிசுலாவில் பூமி அதிர்வால் கூட அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் பல சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லி இவ்வளவு குறைந்து கொண்டு வருகின்றன என்றால் அதை ஈடு செய்வதற்கான மாற்று வழிகள் இல்லை இவர்களிடம். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னும் தாக்கி அளித்தார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேசிலில, அமெரிக்காவில, ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு 7-8 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆஸ்திரேலியாவிலும் ஒன்று அண்மையில் தீப்பற்றி இருந்ததா. அதாவது அதை சொல்லுகிறார்கள். இந்தியாவில் 3. அப்ப இது கூட தற்செயலாக நடப்பது போல பல இடங்கள், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 7-8. அப்ப என்னென்று சொன்னால் இது சதி நடவடிக்கைகளை உண்மையாக விபத்து ஒன்று கூட தெரியாத ஒரு நிலையில் மெல்ல மெல்ல இந்த எரிசக்தி தான் உலகத்தின் இயக்கத்துக்கு முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரமும் $82 டிரில்லியன். இப்ப $82 டிரில்லியன் பொருளாதாரத்துல பெருமளவான பொருளாதாரத்தை வச்சிருக்கிறது 2 நாடு தான், சீனாவும் அமெரிக்காவும். அதுக்கு பிறகுதான் மிச்ச நாடுகள் எல்லாம். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முழு நாடுகளின் பொருளாதாரமும் அதால பாதாளத்துக்கு போயிட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இத்தனைக்கும் சொல்கிறார், தான் கிரிப்டோ கரன்சியில் $1.4 பில்லியன் உழைத்து விட்டனர். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களோட திட்டம் என்ன என்று சொன்னால், இந்த ரஷ்யாவை தாக்கி அழித்து, ஈரானை கைப்பற்றி, வெனிசுலாவை கைப்பற்றி, முழு எரிபொருட்களையும் தங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து அவற்றை டாலரில் விற்பதன் ஊடாக, அதாவது பெட்ரோ டாலர் முந்தி இருந்தது போல ஒரு 2 மடங்கு என்று சொன்னால் தங்களோட 38 டிரில்லியன் கடனையும் இந்த மணியை பிரிண்ட் பண்ணி சமாளித்து விடலாம் என்றது அவர்களோட திட்டம். அதாவது டூஓ டை என்ற போலதான். ஒன்றில் இதில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு வெற்றி, தோல்வி அடைந்தால் அந்த சாம்ராஜ்யம் விழும். ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு மதத்தவரின் புனித நாளிலே கோவில்களிலே கொண்டு வைத்து ஆட்சிக்கு வந்தவர்களுடன் ஒப்பிடும் பொழுது வல்லரசை நிரூபித்து காட்டுவதற்காக பொருளாதாரத்தை அளிப்பதொன்றும் பெரிதாக கொள்ள முடியாது. சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.